வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொடுக்காப்புளி நமக்கு கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அப்போது அது கிடைக்கும் பொழுதே அந்த சீசனில் கொடுக்காப்புளி அளவோடு சாப்பிடும்போது நமக்கு வளமான மருத்துவமைகள் கிடைக்கப்பெறும். அதுக்கு காரணம் கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கொடுக்காப்புளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B1, B2, B16, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் போன்ற பல்வேறு விதமான நுண்ணூட்ட சத்து கொடுக்காப்புளி நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் நிறைந்து கொண்டு கொடுக்காப்புளி நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கொடுக்காப்புளி. ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை கொடுக்காப்புளி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்காப்புளியில் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளையணுக்களினுடைய எண்ணிக்கையை முறையான அளவில் பராமரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுவாக்குது. அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப வலுவாக்குது. இம்யூன் பவரை நமக்கு கொடுக்குது. கொடுக்காப்புளி சாப்பிடுவதன் மூலமாக சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய காற்றினால் பரவக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய் பரவலையும் நம்ம தடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்று பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உறுதுணையாக இருக்கும். பித்தப்பை கற்களை அகற்றக்கூடியதாக கொடுக்காப்புளி செயல்படுது. பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து கொடுக்காப்புளி தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பித்தப்பைகள் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலும் கரைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியதற்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொடுக்காப்புளி நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ அப்போ பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் கற்களை அகற்றி வெளியேற்றுவதற்கும் நம்ம நம்மளுடைய உணவுகளில் இந்த மாதிரி கொடுக்காப்புளி சேர்த்துக்கொள்ளலாம். எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால உடல் எலும்புகள் மற்றும் பற்களை நன்கு வலுப்படுத்தும் கொடுக்காப்புளி. உடலில் ஏற்பட்ட உட்காயங்களை விரைவில் கொடுக்காப்புளி கியூர் பண்ணுது. அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுவர்களுக்கு மிகச்சிறந்த பலம் இந்த கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் சைடு எஃபெக்டே இல்லாமல் எலும்பு பலப்படுத்திக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். பல்வலியை போக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி பற்களில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, அதாவது குறிப்பாக ஈறுகளில் வலி ஏற்படுவது, ஈறுகளில் ரத்தம் கசிவது, அதன் மூலமாக பற்களில் வலி ஏற்பட்டு ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது, பற்கள் விடுவது போன்ற இந்த மாதிரி நிறைய பல் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். ஸோ எந்த விதமான பற்கள் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் கொடுக்காப்புளி உறுதுணையாக இருக்கும். செரிமான கோளாறுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் கொடுக்காப்புளி. எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரணம், வயிற்று உப்புசம், சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்காப்புளி. ஏன்னா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கொடுக்காப்புளி கியூர் பண்ணிடும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல சத்துக்கள் குடலில் உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி தீராத புண்களை நமக்கு கியூர் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த குடல் புண்கள், அதாவது அல்சர் பிரச்சனை, அதையுமே கொடுக்காப்புளி நமக்கு சரி பண்ணிடும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு கொடுக்காப்புளி உறுதுணையாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உறுதுணையாக இருக்கும். ஸோ உடல் எடையை ஃபஸ்ட்டு நீங்கள் குறைக்கணும்னா பசியை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு குறைந்த கலோரி கொண்டு இருக்கணும், ஆனால் அதிக ஊட்டச்சத்து கொண்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இந்த கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி இருக்கக்கூடிய அதிக நார்சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உங்களை ஸ்லிம்மாக வச்சிருக்கும். குறிப்பாக உங்களுடைய ரத்த நாளங்களை தேங்கியிருக்கக்கூடிய எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்புகளை கொடுக்காப்புளி நீக்கி நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும் அதிகரிக்கும். இதனால் உடல் எடை குறைவதோடு மட்டும் இல்லாமல் கொழுப்புகளையும் அளவாக நீங்கள் பராமரித்துக் கொள்வதற்கு, அதாவது நல்ல கொழுப்பை மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சிட்டு சைடு எஃபெக்ட் எல்லாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உறுதுணையாக இருக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்தும் கொடுக்காப்புளி. சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கொடுக்காப்புளியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தயங்காமல் கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரலாம். டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டைப் 2 நீரிழிவு நோயாளிகள்லாம் கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவானது சீராக இருக்கும். ஸோ பிளட்டில் சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கணும். அந்த கடுமையான உணவு பழக்க வழக்கத்தோட இந்த கொடுக்காப்புளியும் சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கொடுக்காப்புளி உறுதுணையாக இருக்கும். தொண்டை புண்களை ஆற்றும்
கொடுக்காப்புளி. ஸோ தொண்டையில் வந்து புண்கள் ஏற்படுவது, வலி ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கணும்னா தொண்டையில் வந்து கிருமிகள், பாக்டீரியா தொற்று, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த தொண்டை வலினால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு கொடுக்காப்புளி சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழித்து தொண்டை வலி, தொண்டையில் ஏற்படக்கூடிய வீக்கம், குறிப்பாக தொண்டை புண்கள் எல்லாத்தையுமே நீக்கி நல்ல நிவாரணம் கொடுக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு கொடுக்காப்புளியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் உடலில் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியதாக கொடுக்காப்புளி இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விலகி இருக்கிறதுக்கு, புற்றுநோய் கட்டிகள் பரவாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். சரும அழகையும் பாதுகாக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி உடலிற்கு மட்டும் கிடையாது, அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கும். கொடுக்காப்புளி விதையை வந்து மைய நல்லா அரைச்சி அதை முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், கண் கருவளையங்கள், அதாவது பிம்பிள்ஸு, பிளாக் பிம்பிள்ஸ் கருந்திட்டுகள், பிளாக் பிம்பிள்ஸ்னால் கரும் புள்ளிகள், தேமல், கண் கருவளையம், பிளாக் சர்க்கிள்ஸு, முகச்சுருக்கம் என எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறுவதற்கு கொடுக்காப்புளி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நிறைய மருத்துவங்களை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.